ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது நம்முடைய சைக்கி எபிலிட்டிஸை எப்படி நாம் இன்க்ரீஸ் பண்ணுறது. உண்மையாகவே நமக்கு சைக்கி எபிலிட்டிஸ் இருக்கா? எபிலிட்டிஸ் உண்மையாக இருக்கா அப்படி ஒரு கேள்வி. அது எப்படி நாம் வளர்த்துக்கிறது, சைக்கி ஹீலிங் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த திறமைகளை வளர்த்துக்கிட்டு நாம் என்னென்னலாம் சாதிக்கலாம், என்னென்ன செய்யலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன். இந்த சைக்கி எபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மனதினுடைய திறமை அது. திடீர்னு அது முளைக்கும். இப்போ நம்ம ஒரு இடத்துல விதை போடுறோம், அந்த விதை முளைக்குமா முளைக்காத நமக்கு தெரியாது. உண்மையாகவே விதை நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக முளைச்சே தீரும். அந்த மாதிரி தான் சைக்கி எபிலிட்டிஸ். நாம் அதை நமக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா சைக்கி எபிலிட்டிஸ் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்தே தீரும். இப்போ சைக்கி எபிலிட்டிஸ் வந்துருச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நினைக்கிற விஷயங்கள்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய டெலிபதி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் க்ரியேட் பண்ணலாம். அடுத்தவங்களை குணப்படுத்துறதுக்கான திறமையை வளர்த்துக்கலாம். நம்ம ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சைக்கி எபிலிட்டிஸ்குள்ளே இருக்குது. ஸோ இந்த திறமைகளை எப்படி வளர்த்துக்கிறது, இதுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றது பல மெத்தட்ஸ் இதில் இருக்குது. இதில் அதாவது டெலிபதி அப்படின்னா, டெலிபதியை நம்ம எப்படி க்ரோத் பண்ணிக்கிறது, அதுக்கு இந்த எபிலிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த எபிலிட்டிஸில் ஒன்று தான் டெலிபதி. அப்போ அதுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த மின்காந்த சக்தியை பல விதமான கோணத்தில் நம்ம உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை நம்ம நிறைய விஷயங்களை சாதிச்சுக்கலாம். இப்போ இந்த சைக்கி எபிலிட்டிஸ் வந்துட்டால் சூட்சமமான உணர்வுகளோடு நம்ம கலப்போம், சூட்சமமான விஷயங்களோட நம்ம தெரிஞ்சுக்குவோம். அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதிக்க முடியும். அதாவது சில பேர் லைஃப்பில் அப்படியே ஒன்றும் இல்லாமல் மாதிரி இருப்பாங்க, திடீர்னு சடனாக வந்துடுவாங்க. அது எப்படி எங்கேருந்து அவங்களுக்கு அந்த சக்தி ஏற்படுது, அவங்க உழைத்து தான் அவங்க வராங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திறமை தான் அது அவங்கள கொண்டு வருது. அதே போல் இந்த சைக்கி எபிலிட்டிஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த சைக்கி எபிலிட்டிஸ் கண்டிப்பாக தேவை. இந்த எபிலிட்டிஸை நம்ம எப்படி ஈஸியாக பெறுறது, ஆனால் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இது கஷ்டமான சப்ஜெக்ட் தான். ஆனால் ஏன் கஷ்டம்னு சொல்கிறேன்னா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த ப்ராக்டிஸை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இது டவுன் ஆகிடும். ப்ராக்டிஸ் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த ப்ராக்டிஸ் நம்ம ப்ராக்டிஸ்லேயே இருக்கணும் எப்போவுமே. அந்த அப்புறம் இப்போ டாக்டர்ஸ்லாம் ப்ராக்டிஸ்லேயே இருப்பாங்க. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜே இருக்காது. அப்புறம் அவங்க மட்டும் போயிடுவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் டாக்டர். ஆக்சுவலி அவர் அலோபதி டாக்டர். ஸோ ஆனால் அவருக்கு ப்ராக்டிஸ் விட்டுட்டு பிஸ்னஸ்க்கு போயிட்டார். ஸோ பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஏதாவது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணி கேட்டால் ஏதாவது மாத்திரை எனக்கு தெரியாது, பக்கத்தில் நல்ல டாக்டர்கிட்ட போப்பா அப்படின்னுவார். ஏன்னா ப்ராக்டிஸ் என்பது ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணலைன்னா நமக்கு நாலேஜே இருக்காது, அதை விட்டு நம்ம போயிடுவோம். அவர் டாக்டரானே பல தடவை நான் சந்தேகப்படுவேன். ஏன்னா அவருக்கு இன்னொரு விஷயம், ஒரு அதிசயம் என்னென்னா அவர் கோல்டு மெடல், அதான் ஹைலைட். அவ்வளோ படித்தவருக்கு ப்ராக்டிஸை விட்டதுனால ஒன்றும் தெரியல. அதே மாதிரி தான் இதுவும் இந்த சைக்கி எபிலிட்டிஸ். நம்ம ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நம்ம அதிலே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட எபிலிட்டிஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம லைஃப்பில் நிறைய, அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அசாதாரணமான நிறைய சக்திகள் நம்ம உடலில் நம்ம ரிசீவ் பண்ணலாம். அது நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. அதை எப்படி நம்ம கொண்டு வரணும்னு நமக்கு தெரியல. ஸோ அதுக்கான பல விஷயங்களை நம்ம டெய்லி செய்வோம், ஆனால் அது நமக்கு நடக்கிறது இல்லை. என்ன, டெய்லி மெடிடேஷன் பண்ணால் அந்த ஆற்றலை கொண்டு வந்துட முடியாது. மெடிடேஷன் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள், சாதனைகள் இருக்குது. அதுக்கு அந்த சாதனைகள்லாம் நம்ம நிறைய விஷயங்களை சரியாக சாதகம் பண்ணோம் அப்படின்னா வராத வித்தை எதுவும் கிடையாது. இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும். ஸோ இந்த சைக்கி எபிலிட்டிஸை ஒரு நியூ சப்ஜெக்ட் இது. ஸோ விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள். வருகிற February 2 சண்டே ஈவினிங் 4 o'clock இந்த கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ ரொம்ப ஃபீஸ் ரொம்ப மினிமம் ஃபீஸ் தான். ஸோ எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்க்கு தேவையான ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் கொண்டு வாங்க. ஏன்னா உங்கள் லைஃப் கண்டிப்பாக சாதாரண ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட அந்த எபிலிட்டிஸ் திறமை வாய்ந்தவர்களாக இருக்கணும். எல்லாருமே இந்த உலகத்தில் ஒவ்வொரு விதமான திறமை படைத்தவர்களாக இருக்கணும். ஆனால் இந்த சைக்கி எபிலிட்டிஸும் நமக்கு இருக்குது. எப்படி ஒரு திறமை எப்படி நம்ம எல்லாருக்கும் இருக்கோ அதே மாதிரி இந்த சைக்கி எபிலிட்டிஸும் இருக்குது. அது திடீர்னு தான் வரும். இப்போ என் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எனக்கு திடீர்னு தான் இந்த சைக்கி எபிலிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில் இந்த ஸ்பிரிச்சுவல்குள்ளே நிறைய விஷயங்கள் வரும்போது இந்த எபிலிட்டிஸை நான் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சது, வளர்த்துக்கிட்டேன் கூட. ஸோ அதுக்கு சும்மாலாம் வளரல.
அது தானாகவும் வரல, ப்ராக்டிஸில் இருந்ததுனால அது வர ஆரம்பித்தது. ஸோ என்னுடைய குரு சாமிக்கன் அவர்கள் சொல்லிக் கொடுக்க பல விஷயங்கள் நான் புரிஞ்சுக்கிட்டேன், வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்னுடைய குரு எனக்கு சொல்லிக் கொடுத்த பல அனுபவங்களையும் பல விஷயங்களும் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறோம், அதாவது விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். இதை நம்ம லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு சப்ஜெக்ட். குழப்பமாக இருக்கும் சம்டைம். ஏன் குழப்பமாக இருக்குன்னு நமக்கே தெரியாது, தெளிவே இருக்காது லைஃப்பில், என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா இந்த எபிலிட்டி நமக்கு கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அதாவது அதை டோட்டலாக எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, நம்ம டோட்டலாக அந்த எபிலிட்டிஸை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, நமக்குள்ளே எப்படி அந்த சக்தியை தக்க வச்சுக்கிறது முதற்கொண்டு இந்த சப்ஜெக்டில் இருக்கும். இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் டோட்டலாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கலாம். அந்த எபிலிட்டிஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். இன்னும் நிறைய விஷயங்கள் வச்சுருக்கேன். நீங்கள் கிளாஸ்க்கு வரும்போது ஆச்சரியமாக இருக்கும் கூட. அந்த தகவலை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ராக்டிஸும் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.